ஆனா யூடியூப்லங்கண்ணா இந்த படத்துக்குங்கண்ணா 1 பில்லியன் வியூஸ் போயிருக்குண்ணா. 1 பில்லியன் வியூஸ்னா 100 கோடிங்கண்ணா. இந்தியாவில 130 கோடிங்கண்ணா பாப்புலேஷன். அதுல 100 கோடி பேர் பார்த்திருக்கிறானுங்கண்ணா. 100 கோடி பேர் பார்த்த ஒரு படத்தை நம்ம எப்படிங்கண்ணா விடலாம்? அதனால பார்த்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா, பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுங்கன்னா சரியான மென்டல் படம்னா, அது மென்டல் படம்ங்கண்ணா. அது என்ன படம்னு சொல்லுங்கம்மா நீங்க. அந்த படத்தோட பேருங்கன்னா ஜெய ஜானகி நாயகாங்கண்ணா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட்ங்கண்ணா. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ஆனா படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடிங்கன்னா இந்த படத்துக்கு கீழே நிறைய பேர் வடக்கு நண்பர்கள்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கண்ணா. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா. அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினை கிஸ் அடிக்கிற ஒரு தொடல அப்படின்னா பியூர் இன்கிரெடிபிள் லவ்னு சொன்னாங்கண்ணா. அங்கதான் நான் விழுந்தேன். இந்த மாதிரியான ஒரு அப்பா பையன் பாசம் இந்த உலகத்திலே இல்ல, இன்கிரெடிபிள் ஃபேமிலி மூவின்னு சொன்னாங்கன்னா அங்கேயும் நான் விழுந்தேங்கண்ணா. அதனாலதான் நான் இந்த படத்தையே இங்க கொண்டு வந்தாங்கண்ணா. நடந்தது நஷ்டம், நடக்க போறது பெரும் நஷ்டம். கொஞ்சம் பயமா தான் இருந்தது. சரித்திரம் படைச்ச ஒரு படத்தை நம்ம செய்ய போறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் பரவாயில்ல செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கும் ஜெகபதி பாபுக்கும் இருக்கிற உறவு நீண்டுட்டே போதுங்கண்ணா. போன வாரமும் அவர் கண்டென்ட் கொடுத்துட்டாரு, இந்த வாரமும் கண்டென்ட் கொடுத்துட்டாரு. அதனால எபிசோட்குள்ள போயிடலாங்கண்ணா. நீங்க சாகர வரைக்கும் விட மாட்டேன். இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பேசிக்கா யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சண்டை போடுறது, கொலை பண்றது, இதெல்லாம் காலையில எந்திரிச்சு காப்பி குடிக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலான விஷயம். அதுவும் மெயினா நம்ம ஹீரோ இருக்காரு பாருங்க, அவர் பண்ற சண்டையெல்லாம் சாதாரண ஆளால செய்யவே முடியாது. பஜ்ஜி மாதிரி பிச்சு போடுவாரு, பூரி மாதிரி புரட்டி போடுவாரு, வெண்டைக்காய் மாதிரி தலையை வெட்டி போடுவாரு. எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு. படத்துல ஹீரோ ஒரு 3000 பேரை கொலை பண்ணுவாரு, வில்லனுங்க ஒரு 2000 பேரை கொலை பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் அம்புட்டு பேரையும் கொலை 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 பண்ணுவாங்க. இத்தனையும் பார்த்துட்டு உயிரோட நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா அது காரணம் நீங்க தான். அதனால இந்த வீடியோவுக்கு ஒரு 1 மில்லியன் வியூஸ் போற மாதிரி பார்த்து செஞ்சு விடுங்க. I know when to do, how to do and what to do. இப்ப கதைக்குள்ள போவோம். படத்துல ஹீரோவோட ஃபேமிலி பயங்கர ரிச் ஃபேமிலி. எந்த அளவுக்கு ரிச் ஃபேமிலி அப்படின்னா, ஹீரோ காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை என்ன ஒண்ணு வில்லனை போட்டு அடி பொளந்து எடுப்பாரு. அப்போ ஒரு 200 பேர் வர்றப்போ ஹீரோவோட அப்பாவானும் பாஸ்கார்ல சோடா பாட்டில் சப்ளை பண்ற அளவுக்கு ரிச் ஃபேமிலி. இது மட்டுமா? பொதுவா நம்ம வீட்ல எல்லாம் என்ன ரூம்ஸ் இருக்கும்? பெட்ரூம், பாத்ரூம், கிச்சன், ஹால் இதெல்லாம் தானே இருக்கும். ஆனா இவங்க வீட்ல என்னென்ன ரூம்லாம் இருக்கும் தெரியுமா? பெட்ரூம், வார் ரூம், பார் ரூம் இதெல்லாம் தான் இருக்கும். இந்த பார் ரூம்ல உட்கார்ந்து அப்பா பிள்ளைங்க 3 பேரும் குடும்பத்தோட உட்கார்ந்து சரக்கடிப்பாங்க. ஊத்து 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 கோக் எதுக்குடா? ஒரு பெகடி செம்மையா தூக்கம் வரும். Thank you my son. சரக்கடிச்சு முடிச்சிட்டு டின்னருக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? முக்கு கடைக்கு போய் மிளகா பஜ்ஜி சாப்பிடுவாங்க. மிளகா பஜ்ஜி சாப்பிடுங்க டேய், சாப்பிடுங்க. இப்போ ஹீரோயின் மேட்டருக்கு வருவோம். ஹீரோயின் அதே காலேஜ்ல படிக்கிற இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோவோட இந்த வெகுண்டெழுந்த இந்த கோபத்தை பார்த்துட்டு, இவ்வளவு நல்ல மனுஷனா, இவ்வளவு பணக்கார பையனா, இவனை வளைச்சு போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்ல போக, அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ அவனை ட்ரை பண்ணாத, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணேன், அவன் சரிப்பட்டு வரமாட்டான், அவன் பொண்ணுங்கள்னாலே ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லும். இவன் அதுக்கெல்லாம் லாய்க்கல, இவனை பவுன்சரா வச்சுக்கலாம், பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கவே கூடாது. பட் அதையும் மீறி ஹீரோயின் ஹீரோவை காஃபி குடிக்க கூட்டு போயிடும். அடுத்த 2 நாள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ சார் நம்ம ஹீரோயினை வீட்டை கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கூட்டிட்டு போய் அங்க அந்த பொண்ணு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்களேன். இன்னில இருந்து அங்கிள் only 2 பெக்ஸ் தான் எடுத்துக்கணும். ஒரு டிராப் இல்லாம எல்லாத்தையும் கீழே ஊத்தி உடைச்சிருங்க. வெளி ஃபுட் கிடையாது. கீரை, கேரட், பீட்ரூட் இத மட்டும் தான் சமைக்கணும், சாப்பிடணும். கிட்டத்தட்ட அந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு டயட்டிஷியனா மாறிடுறாங்க, ஒரு கிளீனரா மாறிடுறாங்க, ஒரு செஃப்பா மாறிடுறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்படி ஒரு மருமக பிள்ளை நமக்கு வேணுமே நினைச்சு ஏங்க வைக்கிறாங்க நம்மளோட ஸ்வீட்டி. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிங்க. ஸ்வீட்டி மட்டும் ஒரு நல்ல மருமகளுக்கு உதாரணமா இல்ல, நம்ம சரத்குமாரும் நல்ல மாமனாருக்கு உதாரணமா இருக்காரு. எல்லா மருமகளையும் ஏங்க வச்சிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு மாமனார் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்ல அவருடைய கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. அப்படி வந்தா நாம இருந்தும் செத்த மாதிரி. உனக்கு அந்த மாதிரி ஏக்கமாமா? ஆமா, இருக்கலாம் இருக்கலாம்.
சரக்குக்கு சோடா காலி ஆயிடுச்சு. வரும்போது 2 கேஸ் வாங்கி உன் கார்ல வச்சுக்க. ஃபாதர்ஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா? கட் பண்ணா இந்த படத்தோட வில்லனான ஜெகபதி பாபுக்கு வரலாம். பட் ஆக்சுவலி இந்த படத்தோட மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்காரு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த படத்துல வந்து ஜெகபதி பாபுவும் ஒரு வில்லன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்களும் ஒரு ரிச் ஃபேமிலி தான். எந்த அளவுக்கு ரிச்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கிற காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து டெண்டர் கொடுப்பாங்க. அந்த டெண்டரையே எடுக்கிற அளவுக்கு இவங்க ஒரு பயங்கரமான ரிச் ஃபேமிலி. இந்த ப்ராஜெக்ட நம்மால இன் டைம்ல பினிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா ஏசியாலே நம்பர் 1 கம்பெனியா இருக்கும் நம்மளது. இவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே பாத்தீங்கன்னா, இவரோட பொண்ணுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். எங்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்ச உடனே புது மாப்பிள்ள வந்து என்ன சொல்லுவாருன்னா, மாமா மாமா இங்க பாத்தீங்களா உங்க பொண்ணோட லீக்டு வீடியோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவரோட பொண்ணு வேறொரு பையனோட இருக்கிற வீடியோ வந்து காமிச்சிருவாரு. நியாயமா ஒரு தந்தை என்ன பண்ணிருக்கணும், சரிங்க ஐயோ நம்ம பொண்ணோட வீடியோவா, நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு நான் புத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, இந்த மேட்டர் வந்து நம்ம புது மாப்பிள்ளை தெரிஞ்சிருச்சு, அதனால மாப்பிள்ளைய போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு இந்த மாதிரி போட்டு தள்ளிடுவாரு. மகேந்திர வர்மாவோட பையன் இறந்துட்டாரு. ஷாக்கான அவங்க பொண்ணு கிட்ட இவரே வந்து சொல்லுவார், இந்த பையனை வந்து நான் தான் கொலை பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து என் பொண்ணுடைய கல்யாணத்தை விட நம்மளுடைய குடும்ப மானம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பாரம்பரியமா வழி வழியா எங்க தாத்தா கொடுத்தது எங்க அப்பா கொடுத்தது இப்ப என்கிட்ட இருக்கு, உங்க எல்லாரை விட எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 பக்கத்துக்கு ஒரு டயலாக் பேசுவாரு. இதெல்லாம் நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாதுடா சாமி அப்படின்ட்டு அந்த பொண்ணே வந்து தற்கொலை பண்ணி செத்துரும். கிரேட் டாட்டர். பேசிக்கா இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே எங்க மைண்ட் செட்டும் அப்படிதான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால இப்ப நாங்க வந்து ஷோ பண்ண வந்திருக்கோம். விதி என்ன செய்யறது? இவரே ஒரு மென்டல் வில்லனா, இந்த மென்டல் வில்லனுக்கே டஃப் கொடுக்கிற இன்னொரு மென்டல் வில்லன் இந்த படத்தோட இன்னொரு மெயின் வில்லன். அவர் யாருன்னா ஒரு பெரிய லிக்வர் பேரன். அவருக்கு அதே ரோடு கான்ட்ராக்ட் வேணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் ஆபீசருக்கு வர்றாரு. எனக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னு, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஒரு பொறுக்கி பைய அப்படின்னு கான்ட்ராக்ட் ஆபீசர் சொல்றாரு. குடிகாரங்களை ஹைவேலயே போக விட மாட்டோம். அப்படி இருக்கும்போது தயாரிக்கிற ஒண்ணு எப்படி உள்ள விடுவோம்? செக்யூரிட்டி அப்படின்னு கூப்பிடுறாரு. செக்யூரிட்டி பார்த்தா அந்த பில்டிங்ல இந்த 20-25 செக்யூரிட்டியும் அந்த லிக்கர் பேரன் மெண்டல் வில்லன் ஆளுங்கெல்லாம் கரகர கரகரகரன்னு கழுத்து அறுத்து அப்படியே பணமா செத்து கிடக்கிறாய். செக்யூரிட்டி அட பாவிகளா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல 20-25 பேர் அப்படியே கொன்னு போட்டுட்டு அசால்ட்டா நடந்து போறானுங்க. பாருக்கு போனா டிஸ்கவுண்ட் இருக்கும், ஆனா வார்ல டிஸ்கவுண்ட் இருக்காது. இந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு எந்த மாதிரி தெரியுமா இருக்கு, இந்த வடிவேல் காமெடியில ஒண்ணு வரும், பால்டைல் காமெடி வரும்ல, எல்லாரும் செத்து செத்து விழுந்து கிடப்பாங்க, அந்த மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. என்னடா பொத்து பொத்து விழுறாங்க, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. சரி, இப்ப எதுக்கு இந்த சாராய வில்லனோட கதை நீங்க சொன்னீங்க? இவருக்கும் நம்ம படத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மென்டல் வயல்களுக்கும் அந்த ஹீரோவுக்கு ஃபேமிலிக்கும் என்னடா கனெக்ஷன் அப்படின்றப்பதான் வருது. அந்த கான்ட்ராக்ட் ஆபீசர் இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. அவரு ஏற்கனவே அவரு பொண்ண நம்ம அந்த மெயின் மென்டல் வில்லன் ஜெகபதி பாபு ஃபேமிலி இருக்காங்களா, அந்த ஃபேமிலிக்கு பொண்ணை வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டார். உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புனீங்கன்னா எங்க குடும்பம் நல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். சோ நம்ம ஹீரோ போயிட்டு பொண்ணு கேட்டு போறாரு. பொண்ணு கேட்டு போற இடத்துல மாமனார் என்ன பண்றாரு, நீங்க தானே அந்த தண்ணியை போட்டு சலம்பல் பண்ற ஃபேமிலி, நீங்க தானே சாயந்தரம் ஆனா அந்த மிளகா பஜ்ஜி சாப்பிடுறது ஈத்தர ஃபேமிலி, திருப்பொருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல மாட்டாரு, தன்னோட பொண்ணை சொல்லுவார். மோசமா போயிட்டு திருப்பொருக்கி. அவ்வளவு நேரம் குடும்பத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசின அந்த ஆளு சும்மா கேட்டுட்டு இருந்த ஹீரோ தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட திருப்புருக்கின்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை கேட்டோன்னா புள்ளேன்னு ஒண்ணு மாமனார் விட்டு அரைஞ்சிருவார். அவ கண்ணிலிருந்து தண்ணி வந்தாலும் உன்னை நான் கொன்னுடுவேன், தேடி வந்து சாவடிப்பேன். ஐயோ லூசு, அதான் டப்புன்னு கை நீட்டா. இப்படி இந்த முட்டாள் பாய் ஃப்ரெண்ட வச்சுட்டு அவதிப்படுறதா இல்ல இந்த தருதல அப்பா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கும். நீ அழுதுனா உன்னை கொன்னுடுவேன். இல்ல ஆக்சுவலி இந்த குடும்பத்துக்கே ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். Correct. இந்த ககனோட அண்ணனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போவாருங்கல்ல, அந்த மாமனாரும் இதே தான் சொல்லுவாரு. ஆளுங்கெல்லாம் தான் பொறுக்கிங்க மாதிரின்னு நான் கேள்விப்பட்டேன். பொறுக்கிங்களா? இப்ப ஸ்வீட்டி வந்து அதோட பாய் ஃப்ரெண்ட் அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறப்பையும் வந்து சேம் ப்ராப்ளம் ரிப்பீட்டிங். வாட் டு டு? போதும்டா, உங்க 3 பேர்ல ஒருத்தங்கிட்ட மாட்டினா போதும். 2 மார் மை மார். சோ பிரேக்கப் ஆயிடும். சோ பிரேக்கப் ஆன ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோ ஃபேமிலில இருந்து பையன் இப்படியே கடந்து கஷ்டப்படுறான், இவனுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு அவனை விசாகப்பட்டினத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அவனை அனுப்பிடலாம். ஃளைட்ல போய் இறங்கினோடனே நீங்க எல்லாம்
எங்கேயாவது ஃபிளைட்ல போய் இறங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களை தேடி உங்களை பிக்கப் பண்ண வருவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? போர்டு வச்சுட்டு சுரேஷ், ரமேஷ், குமார் அப்படின்னு போர்டு வச்சுக்கிட்டு நிப்பாங்க. அப்படின்னு போர்டு வச்சுட்டு நிப்பாங்களா? ஆனா நம்ம ககனை வந்து ஒரு பொண்ணு பிக்கப் பண்ண வரும். அந்த பொண்ணு ககன் யாருன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கும்? அது வந்து அதோட சட்டை பனியன் எல்லாத்தையும் கலட்டிட்டு வந்து ஒரு டான்ஸ் ஆடும். என்னடா அந்த பொண்ணு ஏன்னா அப்படி லூசு மாதிரி டான்ஸ் ஆடுதுன்னு போறவங்க வர்றவங்க எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. எவன் ஒருத்தர் திரும்பி பார்க்கலையோ அவன் தான் ககன் அப்படின்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடும். ககன் எப்பேற்பட்ட டெக்னிக். இந்த சேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்குமா? சோ அந்த பொண்ணு வந்து சரி ககன் நீ கவலைப்படாத, உன் லவ் எனக்கு புரியுது, வா நம்ம உன்னைய மைண்ட மாத்துறதுக்காக ஒரு பீச் ஃபெஸ்டிவல் எல்லாம் போலான்னு சொல்லிட்டு பீச் ஃபெஸ்டிவல் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ இப்பதான் வேலையில போடுற ஓனான் எடுத்து வெட்டிக்குள்ள விட்ட கதையா இவனுங்க திருப்பி வந்துட்டு இருக்கிறப்ப இவனுங்களுக்கு தலை மேல 2 ஆடி கார் பறக்கும். என்னடா ரோட்ல பறக்காம மேல பறக்குதே ஆடி கார் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆடி கார்ல இருந்து ஒருத்தர் இருப்பாரு. யாருன்னு பார்த்தா மெயின் வில்லன் ஜெகபதி பாபு. இன்னொரு ஆடிக்கார்ல இன்னொருத்தர் வந்து விழுவாரு. அதை பார்த்து நம்ம ககன் வந்து ஆடி போயிருவாரு. இது யாருடான்னு பார்த்தா நம்ம ஸ்வீட்டியோட அப்பா. மிலிட்டரி நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து நின்னுட்டு இருக்கும். அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஸ்வீட்டி. ஆரம்பத்துல அந்த பொண்ணு வந்து விடோ நமக்கு தெரியாது, அந்த பொண்ணு ஸ்வீட்டினே நமக்கு தெரியாது. 2 வில்லன்களும் வந்து டயலாக் பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து என் பையனை கொண்டுட்ட, பதிலுக்கு நான் வந்து உன்னோட பொண்ணை தூக்காம விட மாட்டேன், இப்படி இப்படின்னு என்னென்னோ டயலாக் பேசிட்டு இருப்பாங்க. யாரா அது நம்ம குறுக்க வந்து மாட்டிட்டோமா அப்படின்ட்டு ககன் வந்து திரும்பி பாப்பாரு. அப்பதான் அந்த காருக்குள்ள இருந்து அந்த ஸ்வீட்டி இறங்கும். என்னது ஸ்வீட்டி கல்யாணம் ஆயிடுச்சா, என்னது ஸ்வீட்டி அதுக்குள்ள விடோவாவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. டேய் அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். கட் பண்ணா பிளாஷ்பேக் நம்மள கூட்டிட்டு போவாங்க. பார்த்தா இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குற ஆபீசர் இருப்பார்ல ஸ்வீட்டியோட அப்பா, இவர் வந்து அவரோட பொண்ணோட லவ்வுக்கு ஒத்துக்கல, ககனை வந்து ஏத்துக்கல. அதனால என்ன பண்ணுவாருன்னா ஜெகபதி பாபுவோட பையனுக்கு தன்னோட பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு 2 பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. கல்யாணம் பண்ற அந்த டைம்லயே தாலி கட்டி முடிச்சு ஒரு மைக்ரோ செகண்ட் கூட ஆகாது. அதுக்குள்ள நம்ம சாராய வில்லன் என்ன பண்ணுவாருன்னா ஜெகபதி பாபுவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவரோட பையனை வந்து மன வரையிலேயே போட்டு தள்ளி அந்த இடத்தையே வந்து போன வரைய மாத்திடுவாரு. இதுக்கு பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாப்ல, அந்த சாராய வில்லனோட பையனை இவங்க போய் போட்டு அடிச்சு மொத்தமா முடிச்சு விட்டு வந்துருவானுங்க. அது எப்படி தெரியுமா, அவரை வந்து திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பாரு. அந்த சாராய வில்லன் வந்து மேரே பிஸ்கட்டை உடைக்கிற மாதிரி உடைச்சு போட்டுருவாரு. நியாயமா இந்த சீனை பார்த்தா உங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வரணும். ஆனா எனக்கு சிரிச்சு சிரிச்சு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நீங்க எல்லாம் எப்படி இந்த சீனை பார்த்து ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலையபுரத்துல ஒரு 300 பேர் துப்பாக்கியோட டம 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 டமன்னு சுடுவாங்க. சோ ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாரு, டப்புன்னு ஒரு கார் கதவை எடுத்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் காப்பாத்திடுவாரு கொய்யால. இப்ப மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். நம்ம மெயின் வில்லன் ஜெகபதி பாபு என் ஃபேமிலியவே காப்பாத்தா, யாரா இவன் கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் அவர் வீட்லயே வச்சு வைத்தியம் பார்ப்பார். முதல்ல அவன் பொழைக்கணும். ஒட்டுமொத்த குடும்பத்தையே காப்பாத்திருக்காரு. இதுக்காக ஜெகபதி பாபு நமக்காக என்ன பண்ண போறாரு, என்ன கைமாறு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ககன் ரொம்ப ஆர்வமா வந்து எட்டி பாக்குறப்போ தேங்க்ஸ் படி, தேங்க்யூ சோ மச், இந்தாங்க டாக்ஸி கம்பெனி வச்சுக்கோங்க, நீங்க வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லிடுவாரு. இப்ப எப்படி இருக்கு? ஓகே சார். எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. என்னடா அது குடும்பம்ங்கிறீங்க, கௌரவம்ங்கிறீங்க, அந்த குடும்பத்தை காப்பாத்துனவனுக்கு வந்து எதுவுமே உதவி பண்ண மாட்டீங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அத பத்தி எல்லாம் கேட்ட கூடாது, கோவப்படுவானுங்க. நீ வாமா. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் மறுபடியும் கிளம்பி வெளியில போவாங்க பையனுக்கு தர்ப்பணம் கொடுக்கலான்னு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. மறுபடியும் அதே சாராய வில்லன் இவங்களை துரத்தி துரத்தி வெட்டுறதுக்கு வர்ற ஒரு 3000 பேரு கடல் நோக்கி வர. ஐயோ இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு சாமி. இப்பதான் நான் வயிற்றுல வாயில அம்புட்லயும் சுடு வாங்கிட்டு வீட்டு இருந்தியா, ஒரு 2 நாள் வீட்டுல இருந்து தொலைய வேண்டியதானே. அப்பதான் ஐயோ இவனுங்களை காப்பாத்துறதே நம்ம வேலையா போச்சுன்னு ஒரு பெரிய சூறாயுதத்தை எடுத்துக்கிட்டு 50 பேர் வயிற்றுலயும் சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டி தள்ளுவார்.
இங்கதான் நாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். இந்த படத்துல ஹீரோ ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட், ஒரு வெப்பன்ஸ் ரெசிஸ்டன்ட், ஒரு துப்பாக்கி குண்டு ரெசிஸ்டன்ட், யமனுக்கே ரெசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ ககன். நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் மொத்த குடும்பத்தையும் காப்பாத்த வரல, அவரோட எக்ஸ் ஸ்வீட்டிய மட்டும் காப்பாத்த வந்திருக்காரு. ஓகேவா? அப்பதான் அந்த உண்மையும் சொல்லிடுவாரு. அவன் என் உயிரா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடி ஜெகபதி பாபுக்கு மறுபடியும் குடும்ப கௌரவ மேட்ரு வெளியே வந்து இப்போ ஓல் கதையிலேயே கொய்யால ஒரு ட்விஸ்ட் வந்துரும். அவ வேணா முன்னாடி உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், இப்ப அவனோட வீட்டு மருமக. நான் என் மருமகளை வந்து எங்கேயும் அனுப்ப மாட்டேன், கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் கூட்டிட்டு போற மாதிரி இப்படின்னு கௌரவம்னு கௌரவத்தையே போட்டு சாச்சிருவானுங்க. என் கௌரவத்தை கெடுத்தவன நான் சும்மா விட மாட்டேன். I swear on my pride. இன்னமும் நம்ம ஸ்வீட் கன்ஃபியூஷன்லயே இருக்கும். என்ன வாழ்க்கடா இது, என்னடா இவனுங்க இந்த மாதிரியான இந்த மென்டல் பசங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் என் வாழ்க்கை இப்படிப்படுதே. ஆனாலும் அந்த ஒரு கொடூரமான கட்டத்திலையும் இந்த படத்துல நம்ம ஹீரோ கேத்ரின் தெரசாவோட ஒரு மணல்ல ஒரு குஜால்ஸ் பாட்டும் வேற பாடுவார். எதுக்குறா? அவனோட அர்ஜென்சி அந்த மாதிரி. ரெண்டு வில்லனுங்களும் இப்ப ஒண்ணு சேர்ந்துருவானுங்க. ரெண்டு பேரும் எதிரிக்கு எதிரியா இருந்து அவனுக்கு இந்த முட்டா பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட அப்பா அண்ணன் எல்லாம் வெட்டிடுவாங்க. இவருதான் மாறி 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 அப்பாக்காகவும் அண்ணனுக்காகவும் ஓடிட்டு இருப்பாரு. அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சீரியல்ல ரியாக்ஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி அப்படின்னு வெறுமன ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நிப்பாங்க. யாரும் இறங்கி போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த வீட்டுல நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்பதான் கிளைமேக்ஸ் நோக்கி போறதுனால அப்பா நீங்க கிளைமேக்ஸ் ஃபைட்டை ஏன் கூட வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சரோட ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அண்ணனையும் அப்பாவையும் ரோல் எல்லாம் பண்ணி லிப்ட் கொடுத்து நீங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 3000 பேர் வருவானுங்க. அந்த 3000 பேரை ரைட்ல லெப்ட் புகுந்து, லெப்டுக்குள்ள ரைட்டு புகுந்து, காலுக்குள்ள கவட்டைக்குள்ள புகுந்து எல்லா வேலையும் பண்ணி குத்தி கிழிச்சு அம்புட்டு பேரையும் கொண்டுவாரு. இவனை பவுன்சரா வச்சுக்கலாம், பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கவே கூடாது. இப்பவும் நம்ம ஜெகபதி பாபு என்ன பண்ணுவாருன்னா, குடும்ப கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைட் எல்லாம் என்னால பார்க்க முடியாது, அவரு சூட் பண்ணிப்பாரு. இங்கதான் ஒரு முக்கியமான கட்டம். கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஒரு 300-400 பேரை அடிச்சு போட்டுட்டு அப்பாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சாரு ரைட்டு ஸ்ட்ரெச்சர்ல. திடீர்னு படம் முடிகிறப்போ இவங்க ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாரும் ஐஸ் பாய் அப்படின்னு எல்லாரும் வந்து ஃப்ரேமுக்குள்ள வருவாங்க. எங்க இவ்வளவு நேரம் இருந்தீங்க, எங்க இதுல வச்சுக்கிறீங்களா? ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். இப்பதான் ஒரு மெயின் மேட்டரே வருது. இந்த படத்துக்கு எதுக்கு இந்த பேர் வச்சாங்க? ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஹீரோயினோட பேர் வந்து ஸ்வீட்டி, எதுக்கு ஜானகி நாயகா அப்படின்னு பேர் வச்சாங்க எனக்கு புரியல. கல்யாண பத்திரிக்கையில உன் பேரு என்னன்னு போடுறது ஸ்வீட்டி? ஜானகி. ஜானகி, ஜெய் ஜானகி நாயகா. இதுக்கு எதுக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்வீட்டின்னு கூப்பிடணும்? ஜானகினே கூப்பிட்டுட்டு போயிடலாம்ல. திருப்பொறிக்கி நீங்க வந்து இந்த கதையை கேட்டோடனே ஜெகபதி பாபு தான் முக்கியமான வில்லன் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவர் கிடையாது. ஆக்சுவலி ஸ்வீட்டியோட அப்பா தான் இந்த படத்துடைய மெயின் வில்லன். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்வீட்டி வந்து ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு தான் பொண்ணோட கையை பிடிச்சு கொடுத்துருந்தாருன்னா அந்த படத்துல செகண்ட் ஹாஃபே கிடையாது. அந்த குடும்பம் அடிச்சுக்கிட்டு எப்ப ஏற்பட்டாது போயிருக்கலாம், ஐயோ நிம்மதியா இருந்திருக்கலாம். இவர் வந்து ஹீரோயினை திட்டினதுனாலதான் ஹீரோ வந்து இவரை பலார்னு அரைஞ்சு அதுக்கப்புறமா வந்து அங்கிருந்து போய் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் ஜெகபதி பாபு பையன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பையன் செத்து போய் என்னென்னவோ நடந்துருச்சு. அவ காலை வச்சா துரதிர்ஷ்டம் வந்துருச்சு. இப்போ அவார்ட்ஸ் கேட்டகரி பெஸ்ட் எக்ஸ்பிரஷன். படம் ஃபுல்லா எக்ஸ்பிரஷன்ல கொட்டி தள்ளி இருப்பாரு நம்ம ஹீரோ. அடுத்தவர் நான் தான் கொடுப்பேன். இந்த உலகத்துல இருக்கிற மருமகள்கள் எல்லாருமே இந்த மாதிரி நமக்கு ஒரு மாமனார் வேணுமே, இந்த மாதிரி ஒரு மாமனார் இல்லையே அப்படின்னு ஏங்க வச்ச சரத்குமாருக்கு தான். மருந்துக்கு சோடா இல்லனா நான் குடிக்க மாட்டேமா, அதோட டேஸ்டே தெரியாது. பொண்ணுகிட்ட பேசுற பேச்சாடாது. நானும் இப்போ ஒரு அவார்டு கொடுக்குறேன்.
உலகத்திலேயே பெஸ்ட் பொண்டாட்டி இவங்க தான். அவர் அங்க மட்டும் அடிக்காதப்பா, அவருக்கு பைல்ஸ் இருக்குப்பா. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும், ஆனா அபத்தமா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். அதுவும் தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபன். ஹிந்தில தான் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமா 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுல ஒரு 10% வியூ ஆகுது நம்ம வீடியோக்கு போலான்னு வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நாங்க இந்த ஷோவே பண்ண மாட்டோம், போங்க. வரவிட மாட்டேன்ப்பா, லைஃப் லாங் வராது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நிறைய லைக்க போடுங்க, கமெண்ட்டை போடுங்க. அப்பதான் அந்த அல்காரிதம் டபுள் என்ன பண்ணுவானா, ஓ இந்த வீடியோல ஏதோ பெருசா சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்புறம் வந்து சூப்பர் தேங்க்ஸ், அதையும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்ல வர்ற அந்த லட்சங்கள் அவ்வளத்தையும் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி மோகனாவுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். நீ நல்லா வருவ. நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட்ல அடுத்து என்னென்ன படங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் செக் அவுட் பண்ணுங்க. இன்னும் மோகனா ஆல்ரெடி நீங்க கொடுத்த லட்சங்களையே நான் எண்ண முடியாம வச்சிருக்கேன். ரயிலெல்லாம் வேற வருது. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பை. சகலவித கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விதமான தோஷங்களும் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு.